ஒரு வருஷம் ஆச்சா போன ஆரம்பிச்சு? போன வருஷம் ஆக்ஷன் போஸ்ட் ஆக்ஷனுக்கு அப்புறம் இது பண்ணது. போஸ்ட் ஆக்ஷன் ரிவ்யூ பண்ணோமா? இப்ப வந்துட்டு ஆக்ஷனுக்கு முன்னாடியே யார் யார் ப்ரீ எந்தெந்த ஆக்ஷன் பிளேயர் நம்ம சென்னை எப்படி சரி அடிக்க போறது இல்ல. சரி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஓகே. ஆர்சிபி ஆர்சிபி வியூவர்ஸ் யாருமே இல்லையா? யாரா பார்க்க போறா நம்ம லைவ் எல்லாம். சரி அதை விட ஒவ்வொரு டீம் அதான் பர்ஸ் எவ்வளவு இருக்குது, பிளேயிங் 11 ஏதாவது ஸ்லாட் ஃபில் ஆகாம இருக்கா, அத வந்து ஆக்ஷன்ல எந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ண போவாங்க, எந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படின்ட்டு அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. ஆர்சிபி அந்த ஸ்குவாட் எல்லாம் இருக்கா? கிரிக் பஸ் போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்குவாட் வரும், இல்லைன்னா நான் அனுப்பிச்சுட்ட எக்ஸல்லே இருக்கும். ஸ்குவாட் இருக்கு, கரண்ட் ஸ்குவாட் இருக்கு. ஆர்சிபி அவங்களுக்கு டீம் ஆல்ரெடி பிளேயிங் 11 இருக்குதுடா. அவங்களுக்கு பேக்கப் மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். யாரு சால்ட் கோலி ஓப்பனிங். அடுத்தது படிக்கல், தேவதத் படிக்கல். டிடிபி. அடுத்தது வந்து ராஜத் பட்டிதாரு கேப்டன் வராரு. அடுத்தது வந்து டிம் டேவிட். மேபி டிம் டேவிட் ரீசெண்டா நம்பர் 4ல விளையாண்டு இருக்கிறான் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சால்ட் கோலி பட்டிடார தேர்டு போட்டு டிம் டேவிட 4th கூட போடலாம். டிடிபி தூக்கிட்டு டிம் டேவிட் 4, குருநால் 5, ஜித்தேஷ் நம்பர் 6, ரொமாரியோ ஷெஃபர்ட் நம்பர் 7. குருணல் அடுத்து யாரு? குருணலுக்கு அப்புறம் ஜித்தேஷ் சர்மா 6, ரொமாரியோ ஷெஃபர்ட் 7. அடுத்து பேட்டிங் இல்லையா? 7 வரைக்கும் இருக்குடா. வேணும்னா மேபி எனக்கு அந்த ஒரு ஃபினிஷிங் மேபி தேவைப்பட்டுச்சுன்னா தான் அந்த ஒரு ஆள் வேணும். போன வருஷம் வந்து லிவிங்ஸ்டன் ஃபில் பண்ணா. லிவிங்ஸ்டன் ஆடுனா ஃபில் பண்ற. அதான் இப்ப டிம் டேவிட் வந்து நம்பர் 4 ஆடினான்னா இடம் பத்தாது. அப்படி இல்லைன்னா படிக்கலையே விட்டுட்டாங்கன்னா டேவிட் பின்னாடி வருவான். சால்ட், விராட், படிக்கல் 3, பட்டிடார் 4, டிம் டேவிட் 5, குருநால் 6, ஜித்தேஷ் 7, ரொமாரியோ 8. அவங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் தேவை, இல்லாட்டி லோவர் ஆர்டர் ஹிட்டர் அந்த மாதிரி தேவை. அந்த மாதிரி லியம் லிவிங்ஸ்டனோட பிளேஸை ஃபில் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்புறம் பவுலிங் பார்த்தா இதே 8 ஆயிருச்சா? அடுத்தது பவுலிங் பார்த்தா ஹைசல்வுட், புவனேஸ்வர், யாஷ் தயால். 11 பேர் ஆச்சு. அப்புறம் கூட சுயாஷ் சர்மாடுவா. இதே 12 ஆயிருச்சு. ஒருவேளை யாஷ் தயால் ஆடலன்னா ரஷிக் தார்கித் ஆடலாம். மேபி யாஷ் தயாலுக்கு அந்த பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மென்ட் பவுலர் பாப்பாங்க. இல்ல ஒரு இப்போதைக்கு இருக்கிறது வந்து ரஷிக் தார் இருக்கு. ஒருவேளை ஹைசல்வுட்டுக்கு ஒரு பேக்கப் இல்ல, ஒரு ஹைசல்வுட் இடத்துல ஆடணும்னா இப்போதைக்கு துஷாரா இருக்கான். நுவான் துஷாரா இருக்கான். அப்புறம் மிடில்லயே ஒரு குருணாலோட இடத்த கூட ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஃபாரினால பண்றதுக்கு பெத்தல் இருக்கான். ஸ்வப்னில் இருக்கான், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அதே பேட். அவன் வந்து ஸ்வப்னில் ஒரு ஸ்பின்னர். நீ ஸ்பின்னருக்கு சொல்றேன், நான் வந்து சும்மா பெத்தலோடைய பிளேஸ் சொல்றேன். ஜக்கப் பெத்தல். இல்ல ஓபனிங் கூட ஆடலாம் பெத்தல். சால்ட் இல்லைனா பொட்டன்ஷியல் பை அவங்களுக்கு இந்த டிடிபி பிளேஸ் வந்து கொஞ்சம் டென்டேட்டிவ். அதுக்கு உனக்கு ஒரு பெட்டர் பேட்ஸ்மேன் யாராச்சும் கிடைச்சாங்க அப்படின்னா அப்படியே அவங்கள மேல தூக்குனாங்கன்னா லிவிங்ஸ்டன் ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. பிளஸ் அந்த அது போக ஏதாவது பேக்கப் இந்தியன் பவுலர்ஸ் பேக்கப்போ அல்லது வந்து ஸ்பின் பேக்கப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுயாஷ் இல்லைன்னா ஸ்வப்னில் கூட இருக்கு. அப்புறம் குருணால் ஆல்ரெடி ஸ்பின்னர் தான். ஆமா, அதான் நீ வந்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த் தான் எடுத்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பேக்கப் வேணும். ஒரு அந்த ரொமாரியோ எல்லாம் என்ன பல காலமா ரொமாரியோ அப்படின்னா ஒரு சீசன்ல ஒரு மேட்ச் அடிப்பான். அதுதான் ரொமாரியோ ஷெஃபர்ட். இப்ப என்னன்னா இந்த ஒரு 2 வருஷமா பவுலிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டான்டா. இப்ப கூட பேட்டிங்கும் அந்த 20-30 ரன் அடிச்சு கொடுத்துறான் டக்குன்னு. இப்ப கூட ஐஎல் T20 நடந்துட்டு இருக்கு. அதுல டெத் ஓவர் என்னமோ போட்டான், 13 ரன் டிஃபெண்ட் பண்ணான். ஐஎல் ஓகே. ஆமா, அங்கேயே பாட்டா விக்கெட்டே டிஃபெண்ட் பண்றாங்கன்னா பரவாயில்ல. கரெக்ட் தான். இல்ல சொல்றேன், ஆனா பேட்டிங்கை விட ரொமாரியோ ஷெஃபர்ட் பவுலிங்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான். போன வருஷம் ஃபைனல்ல ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட்ட ரொமாரியோ ஷெஃபர்ட் தான் எடுத்தான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா.
அதனால ஃபார்ம் வைஸ் ஓகே அவனுக்கு பயப்பட தேவையில்ல. இதே போன வருஷம் இந்த காம்பினேஷன்னா கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. பட் இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுது. போன வருஷம் ரொமாரியா தானே நம்மள போட்டு பெல்ட் எடுத்தான். அந்த ஒரு மேட்ச் போட்டு கொளுத்தி எடுத்துட்டான். ஆமா. 50, 54 ரன் முடிச்சிட்டான். திக்கு தெரியாம நம்ம 16 முடிச்சு கோடி இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு 2 பிளேயர் நல்ல பிளேயர் எடுக்கலாம். ஒரு பினிஷரு அந்த மாரி ஒரு இதுவும், ஒரு இந்தியன் ஸ்டீமர் கூட எடுக்கலாம்னு நெனைக்கிறேன். யாஷ் தயாலும், ரஷிக் தார் தான் இருக்காங்க. சரி, அப்ப இந்தியன் சீமர் யாருன்னு பாத்துருமா அவைலபிள்? ஏன்னா இருக்கிற பெத்தல கூட வந்து ஓப்பனிங்க்கு ஒரு பேக்கப்பா வச்சுக்கலாம். அப்புறம் அது போக பேட்ஸ்மேன் யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். பேட்ஸ்மேன் வேற யாரா இருக்காங்களா என்ன ஆர்சிபிக்கு? பேக்கப் பேட்ஸ்மேன் பேக்கப் பேட்ஸ்மேன்ஸ் இல்லடா. பேட்டர்ஸே கம்மி தான். விராட் கோலி, படிடாரு, டிம் டேவிட், தேவ்தத் படிக்கல் மட்டும் தான் பேட்ஸ்மேன்ஸே. ஆல்ரவுண்டர்ஸ் பெத்தல், ப்ரூனல், ரொமாரியோ, ஸ்வப்னில். தேவ்தத்தே இவங்க வந்துட்டு ஒரு பேக்கப்பா தான் கன்சிடர் பண்ணிருக்கணும். ஆனா சிச்சுவேஷன் அப்படி கால் பண்ணதுனால மயங்க் இருந்தான் போன தடவை, அகர்வால் இருந்தான். இல்ல டிடிபிக்கு இதான முடி தான் மயங்க் அகர்வால் தான். ஆமா 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 ஆமா. அவனை ஏன்டா விரட்டி விட்டீங்க? உங்களுக்கு நல்லா ஆடி கொடுத்தானடா. அப்புறம் அவன் எடுத்தா டிடிபி எடுக்க முடியாது. என்னன்னு தெரியல. மேபி மறுபடியும் எடுத்துட்டாங்க. நீ ஃப்ரேம்குள்ள வாடா. நீ பாக்கும்போது ஒரு ஓரமா போயிடுற. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஓகே. பாக்கும்போது ஓகே. பார்த்து முடிச்சிட்டு அப்புறம் ஃப்ரேம்ல வந்து பேசு. ஓகே. ஃபாஸ்ட்ல எஃப்ஏ 1னா ஃபர்ஸ்ட் செட்டா? ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 1. ஆமாமா. ஆமா. ஆகாஷ் தீப், சிவம் மாவி இருக்காங்க. ஜெரால் கோட்சேயா இருக்கான். ஃபசல் ஃபரூக்கி. இந்தியன் பாத்துட்டு இருக்க. ஓகே. ஆமா. ஆகாஷ் தீப் ஆடிட்டானே. குல்தீப் சென், உமேஷ் யாதவ். ஆகாஷ் தீப் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன் ஆர்சிபிக்கு. ஆமா, ஆர்சிபிக்கு ஆடி இருக்கான். போன சீசனுக்கு முதல்ல இந்த கிரீன் இருந்த சீசன் ஆடினானே ஆகாஷ் தீப் ஆடினா. இப்ப அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்தா போதும். ஒரு பேட்ஸ்மேனு, ஒரு பினிஷர். மேபி பேட்டிங்க்கு ஏதாவது பேக்கப் வேணா கூட பேட்டிங் பேக்கப்ஸ், பவுலிங் பேக்கப். ஆமா. பெஞ்ச் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்கன்னா சரி. ஒருவேளை இந்த வருஷம் சுயாஷ் ஒர்க் ஆகலன்னா அதுக்கு மேபி வேணும்னு யோசிச்சாங்கன்னா போலாம். பட் ராகுல் சார் இந்த மாதிரி ஒரு 10 crore வரைக்கும் கிடைச்சாங்கன்னா எடுக்கலாம். ஆமா, அது வேணா போவானுங்க. அதை தாண்டி பெருசா எந்த பிளேயருக்குமே அவனுக்கு போகணும்னே கிடையாது. 1 crore 2 crore 3 crore எடுத்து முடிச்சுக்கலாம். இல்ல மேபி ஒரு சொன்னாப்ல பினிஷரே கொண்டு வந்தாலும் சால்ட் 1, டிம் டேவிட் 2, ரொமாரியோ 3, ஹைசல்வுட் 4 போயிருச்சு. அந்த 4ம் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஃபாரின் இது அவங்களுக்கு தேவைப்படாது. யோசிக்கவே தேவையில்ல. கம்முனு ஒரு நல்ல இந்தியன் பவுலர், ஒரு நல்ல இந்தியன் பவுலர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு 2 பேட்ஸ்மேன் பேக்கப் எடுத்துக்கலாம். ஆமா, அந்த பேக்கப் பேட்ஸ்மேன் ரெடி டு பேட் பவுலரும் இந்த யாஸ்தேலுக்கு வர ஆள் வந்துட்டு எடுத்த உடனே பவுலிங் போடுற மாதிரி அந்த மாதிரி எடுக்கணும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் அந்த மாதிரி. அதுவும் இந்தியன் யாரும் இல்ல. உமேஷ் யாதவ் ஆல்ரெடி ஆடின கட்டை. ஸ்பின்னு பார்த்தா ரவி பிஷ்னாய், ராகுல் சஹார் தான். இங்க 3 ஸ்பின்னர் வச்சிருக்காங்கல்ல, இதுக்கு மேலமா ஸ்பின் தேவைப்படும். இல்ல சொல்றேன் தேவைப்படாது. போதும். பட் என்னன்னா குருணல் பாண்டியா தவிர மிச்சம் 2 பேர். சுயாஸ் போன சீசன் நல்லா போட்டானா இந்த சீசன் போட்டானா யாருமே தேவையில்லை. வாய்டு ஃபில் ஆயிடும். முன்னாடி கொல்கத்தால நல்லா போட்டான்ல. ஆமா, ஒரு சீசன் போட்டான். கொல்கத்தால தான் ஃபர்ஸ்ட் வெளியே வந்தான். அதுக்கு அடுத்த சீசன் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஆர்சிபி செட் another March 2 squad. கரெக்டா இவங்க இப்படிலாம் டீம் எடுத்தாங்க எதிர்பார்க்கவே இல்ல. எப்படி போட்டு குழப்புவானுங்க. எடுத்துட்டாங்க. ஆர்சிபி செட்டில்டு தான். 16 கோடியில ஒரு 2-3 பிளேயர், ஒரு 2-3 நல்ல பிளேயர், ஒரு 2-3 பேக்கப் பிளேயர் எடுத்தாங்கன்னா ஸ்குவாட் சரியாயிருச்சு. சரி, அடுத்தது அவ்வளவுதான். வேற ஏதாவது கவர் பண்ணணுமா? அவ்வளவுதான். அவனுங்களா சாமி, அவனுங்க என்ன ஆக்ஷனுக்கு முன்னாடி இவனுங்க ஒரு ஆக்ஷன் நடத்திடுவானுங்க போல இருக்குது. கடப்பாறைக்கு ஈஸியா முடிச்சிடலாம். அதனாலதான் கடப்பாறைக்கு போலான்னு. அவனுங்களுக்கு என்ன அவங்க எடுக்கணுமா ஏதாச்சும் பேக்கப்ல இருந்து என்ன தெரியுமா? 2021ல சஹரும் ஷர்துல் இருந்தாங்களா, அந்த மாதிரி இப்ப அங்க இருக்காங்க. சஹரு, ஷர்துல், சாண்ட்னர், நம்ம ஸ்குவாட் அப்படியே தூக்கி வச்சுட்டானுங்க அவனுங்க. ஆமா.
என்ன பண்றது? இவங்களுக்கு யார் தேவை? மேபி ஒரு இந்தியன் சீமர். பும்ராக்கு இன்ஜூரி அப்படின்னா ஒரு இந்தியன் சீமர். எங்கடா எம்ஐ காணா? ரோஹித் சர்மாவும் ரயில் ரிகல்டனும் ஓப்பனிங் வருவாங்க. ஆமா. நம்பர் 3 வந்து திலக் வர்மா, சூர்யா. நம்பர் 4 சூர்யா, நம்பர் 5 ஹர்திக், நம்பர் 6 வந்து நமன்திர், 7 சாண்ட்னர், 8 வந்து ஒன்னா தீபக் சஹர் இல்லனா ஷர்துல் தாக்கூர். அப்புறம் 9 பூம்ரா, 10 போல்ட், 11 வந்து அஸ்வினி குமார் போன வருஷம் நல்லா பண்ணான். ஆமா. அதனால அவனை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அதுக்கப்புறம் இவனுங்க ஸ்குவாட் மாத்தணும்னா பாரு, வில் ஜாக்ஸ் இருக்கான். இப்ப என்னன்னா பவுலிங்க்கு வந்து ஸ்பின்னுக்கு அல்லா கசன்பர் இருக்கான். இந்தியன் வேணும்னா மயங்க் மார்க்கண்டே இருக்கான். ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஃப்ரீயா தான் இருக்கு. கார்பின் போஸ் இப்ப சவுத் ஆப்பிரிக்கால கூட இப்ப ஓரளவுக்கு டீசெண்டா மெச்சூர்டா விளையாண்டான். கார்பின் போஸ் தான் நல்லா விளையாண்டான். ஆமா ஆமா. பவுலிங் போடுறான். ஷெஃபைன் ரூதர்ஃபோர்டு இருக்கான். ரூதர்ஃபோர்டு வந்து ஆஃப் லேட் ஃபார்ம்ல இல்லன்னு நினைக்கிறேன். இல்லனாலும் ஒரு வெளியில ஃபார்ம்ல இல்லனாலும் ஐபிஎல் வந்துட்டு அது வேற கதை. அப்புறம் ராபின் மாறிடும். இந்த டீம் ஓகே தான். நீங்க சொன்னாப்ல மேபி ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் ஒரு பேக்கப் எடுத்தா போதும்னு நினைக்கிறேன். இங்க என்ன பிரச்சனைனா இந்த ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில பாண்டியா ஒருத்த மட்டும் தான் இருக்கிறான். பாண்டியா சாந்தனர் ரீசெண்டா பாத்தியா இந்த ஒரு 6 மாசத்துல நல்ல பேட்டிங்டா. நல்ல பேட்டிங் ஆடுறான். ஆமா, நல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன பிரச்சனையாகும்னா இந்த மிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுல தான் மேட்ச் இங்கேயாச்சும் பிரச்சனையாகும். ஒருத்தர் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு. அது நடந்தாதான் பிரச்சனையாகும். ஆனா போன தடவை எல்லாரும் இருந்தாங்களேடா ஸ்குவாட். பயங்கர பயப்படுற மாதிரி தான் ஸ்குவாட் வச்சிருக்காங்க. 5 வருஷம் கப் அடிக்காம வச்சிருக்காங்க. சரி விடு, ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் கப் அடிப்பாங்க. ஆட்சி மாற்றம்லாம் வாய்ப்பு இல்லையே. அப்ப கப்பு கிடையாது போ. இப்படி சொல்லுவோம் மும்பை ஃபேன்ஸ் கிட்ட. ஆட்சி மாறினாதான் கப்பு மாறும். ஆட்சி மாறல. அதிமுக ஆட்சியில தான் நீங்க கப் அடிச்சீங்க. ஆட்சி மாறி அடிக்கல. அதான்டா சொல்றேன். இப்ப இருக்க ஆட்சி மாறினாதான் கப் அடிக்கிறேன். சரி வேணாம் அரசியலுக்குள்ள போவனா. மும்பை முடிஞ்சிருச்சு. மும்பைக்கு அதான் தேவை. மேபி ஒரு ஆல்ரவுண்டர் கிடைச்சா எடுக்கலாம். ஒரு 2 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுக்கலாம். ஸ்பின்னர்ஸ் ஒரு கோடிக்கு மேல பிட்டே பண்ண முடியாது இல்ல. அதான் 2.75 தான்டா. இது அளவா எடுத்துக்க வேண்டியதுதான். ஆமா. ஏதாவது ஸ்கவுட்டிங் டீம் அதெல்லாம் பொறுக்கி வச்சிருப்பாங்க. 3-4 பிளேயர் மேக்ஸிமம் 3 பிளேயர் பாப்பாங்க அவ்வளவுதான். அதுக்கு மேல எல்லாம் உங்களுக்கு வேலையே இல்ல. ஜாலியா இருக்கலாம். என்ன இவங்களுக்கு அந்த கிடைக்கிற பிளேயரை கொடுக்காத மாதிரி இவனுங்க மத்தவனுங்க விளையாடணும். ஏதாச்சும் ஒரு பிளேயர் ஐன் பண்றாங்கன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி ஏத்தி விடணும். நம்ம ஸ்குவாடுக்கு வருவாங்க ஒரு பிளேயரை எப்படி காசு கொடுத்துக்கு ரிட்டையர் பண்ண சொல்லிட்டானுங்களா என்னமோ. அவனுங்க பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆளுங்க தான். சரி ஓகே, சரி விடு. அவ்வளவுதான். மும்பைக்கு 2.25 கோடி இருக்கு. மேபி ஒரு 2 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஒரு ஆல்ரவுண்டர், அது போக பேட்ஸ்மேனுக்கு தேவையில்லை பேக்கப் வேணும்னா எடுத்துக்கலாம். தேவையில்லை பேட்ஸ்மேனுக்கு. அவங்களுக்கு அந்த மாதிரி பவுலர் செட் வச்சுக்கணும். பேக்கப் அதுவும் பேக்கப் தான். வர்ஸ்ட் கேஸ் தான். சரி ஓகே. அடுத்தது மஞ்சப்படைக்கு. சரி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வருவோம். அணியின் நிலைமை 43.4 கோடிதான் இரண்டாவது ஹையஸ்ட் இதோட உள்ள போகுது. எதுக்கு போகுது? யாருமே இல்லாத கடையில யாருக்கு டீயாத்த போற மாதிரி இவ்வளவு காசை வச்சுட்டு யாரும் எடுக்க போகுது? ஒரே நிமிஷம் வந்துடுற. நீ அப்படியே ஸ்குவாட் அப்படியே படிச்சுட்டு இரு. ஸ்குவாட் என்னத்த போய் படிக்கிறது? ஓப்பனிங் வித் ஆயுஷ் மாத்ரே, அப்புறம் யாரு இவரு சஞ்சு சாம்சன் வந்தாருக்கானா. சஞ்சு, என் தலைவன் ருத்துராஜ் கெய்க்வாட். அதான்டா இது ருத்துராஜும் ஆயுஷ் மாத்ரேவும் ஓப்பனிங். வாய்ப்பு இல்லையே. ருத்துராஜ் சாம்சன் தான் ஓப்பனிங். ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங். மாத்ரேவும் சாம்சன் தான். ஏன்டா சாம்சன் வந்து ராஜஸ்தானுக்கு நம்பர் 3ல 3500 4000 அடிச்சிருக்கான்டா. இந்தியாவுக்கு வேணா ருத்துராஜ் தானே பிரெஃபர் பண்றாங்க. 2 பேருமே அடிக்க போகணும்.
ருத்ராஜ் டேக் பண்ணணும் அப்படின்னு தானே ப்ரிஃபர் பண்றாங்க. எப்படியோ ருத்து, ஆயுஷ் மாத்திரே, சஞ்சு சாம்சன் டாப் 3. இதுல ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா ருத்துவையும் மாத்திரையும் இறக்கி விட்டு சஞ்சு நம்பர் 3 ஆடுறதா ரெக்கார்ட்ஸ் படி கரெக்ட். ஏன்னா இதுக்கெல்லாம் RRக்கு நம்பர் 3ல நல்லா விளையாண்டுருக்கான். பட் மேபி கடைசி ஒரு 2 வருஷமா ஓப்பனிங்ல இந்தியாவுக்கு கொளுத்தி இருக்கனால ருத்ராஜ் கேப்டன் தானே, அதனால நான் நம்பர் 3 அடிக்கிறேன், நீ ஓப்பனிங் ஆடுன்ட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எப்படியோ நம்பர் 3 இதுதான். ஆமா. அடுத்து நம்பர் 4, 5, 6ல தான் ஒரு சின்ன குழப்பமே. தூபே பிரிவிஸ் வந்து 4, 5ல 4 தூபே 5 பிரிவிஸ் போடலாம். எனக்கு தூபே வந்துட்டு எனக்கு கடைசி 4 ஓவர்ல இவங்க தோனி வரக்கூடாது, ஸ்பின்ன கொண்டு வரணும்பாங்க, அதுக்கே வைப்பாங்க. அதுக்காக அப்ப 4ல வந்து மேபி இப்போதைக்கு யாரும் இல்லாதனால ஊர்வில் பட்டேல போட்டு வைக்கலாம். ஊர்வில், டெவால் பிரிவிஸ், இது சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறும். 5 பிரிவிஸ், 6 தூபே, 7ல யாரோ ஒருத்தனை பிடிக்கணும். தோனி வந்து 8. சாம்சன் 4ல தானே ஊர்வில் சொன்னோம் சார். ஆமா 4 ஊர்வில், 5 பிரிவிஸ், 6 தூபே. இங்கே தலைமை. இப்ப 7வது ஸ்லாட் மட்டும் ஒண்ணு ஜடேஜாவோட ஸ்லாட் மட்டும் அப்படியே இருக்குது. 8 தோனின்னு வச்சுக்க. தோனி, நூர் அகமது, கலீல் அகமது, அன்சுல் கம்போஜ் 11 ஆச்சு. 100 at 9, கலீல் at 10, அன்சுல் கம்போஜ் at 11. ஓகேவா? இப்ப வந்து பத்திரானா பிளேஸுக்கும் ஜடேஜா பிளேஸுக்கு மட்டும் 2 இது பிடிச்சோம்னா ஓகே. அது யாரா பிடிக்கணும்? பத்திரானா பிளேஸுக்கு எலிசா கூட வச்சுக்கலாம். இப்போதைக்கு எடுக்காமயே எலிஸ் ஓகே. இப்ப வந்து எலிஸ் வாக்ஸின், ஏன்னா உனக்கு ஆக்ஷன்ல யாரும் அந்த மாதிரி இல்லையே. டெத்ல உனக்கு போடணும். டெத்ல யாரும் போடுவான். அவன் என்னன்னா விக்கெட் எடுக்கிறதுனால நமக்கு தெரியறது இல்ல. பட் வேரியேஷன்லாம் நல்லா போடுறான். யாரு? எலிஸ். அதான் எலிஸ் போடுறான். ரெண்டாவது எல்லிஸ்க்கு வேணான்னு சொல்லிட்டு போய் எடுக்கிற அளவுக்கு ஆக்ஷன்ல யாரும் அந்த மாதிரி பவுலர் இல்ல ஸ்டார் பவுலர். ஆக்சுவலா எலிஸே என்னமோ ட்ரேட் பண்ற கேட்டாங்க, குடுக்கலன்னு மாதிரி சொன்னானுங்க. என்னன்னு தெரியல. இருக்கிறதையும் ட்ரேட் பண்ணிட்டு அப்புறம் பவுலிங் போடாம தோனி தான் வந்து போட்டுட்டு இருக்கணும் அதுக்கப்புறம். இல்ல ஓகே. இப்ப இதுல என்ன ஹோல்னா, மேபி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நம்பர் 4, ஏன்னா ஊர்வில் பட்டேல வேணும்னா இத கூட இம்பாக்ட கூட இறக்கிடலாம். இம்பாக்ட் பிளேயரே நமக்கு 8ஆம் நம்பர் பிளேயர் தான் இம்பாக்ட் பிளேயரா ஆடுவார். அவருக்கு இம்பாக்ட் பிளேயரா? சரி. அப்ப என்ன பண்ணலாம்னா மேபி ஜடேஜாவோட ஒரு ஆள் பிளேஸ 2 ஆளால ரிப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். என்னத்துக்கு? முடிஞ்சா பத்திரானா கூட 6 கோடியில் கிடைச்சா வாங்கிக்கலாமே. 6-7 கிடைச்சா. சார் ஃபாரின் ஸ்லாட் ஒரு சீமர் டெத்துக்கு போனா எனக்கு நேத்தன் எல்லிஸ் இருக்கான், முடிஞ்சிச்சு கதை. நேத்தன் எல்லிஸ்க்கு பேக்கப்பா சப்போஸ் பத்திரானுக்கு கொல்கத்தா கணக்கு இருக்க போலன்னா நீ சொன்ன மாதிரி ஒரு 5 கோடி 6 கோடி கேட்டு நான் வச்சுக்குவேன், சீட்ல உட்காந்து வச்சுக்குவேன். சீட்லயாவது வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எப்படி இன்ஜுரியில ஆமா நமக்கு இந்த மேக்ஸ்வெல்லும் ரசல் 2 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கவேன், அப்படியே அந்த ஸ்லாட்ல அப்படியே உட்கார வச்சிருந்துட்டு இல்லடா பரவாயில்ல. லிவிங்ஸ்டன் எடுத்தாங்கன்னா ஓகே தான், எனக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. லிவிங்ஸ்டன் நல்லா போடுவான்டா ஸ்பின் எல்லாம். எனக்கு பேட்டிங்ல லிவிங்ஸ்டன் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பவுலிங்ல நல்லா நம்பிக்கை இருக்கு. லெக் ஸ்பின் போடுவான் பேட்ஸ்மேனுக்கு ஏத்த மாதிரி. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்தா ஆஃப் ஸ்பின் போடுவான், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்தா லெக் ஸ்பின் போடுவான். ஆமா. ரெண்டாவது ஓல் ஸ்பின்னர்னு இவனுங்க போறதுக்கு வாய்ப்பே இல்ல, தேவையும் இல்ல. ஸ்பின்னு சென்னைனாலே ஸ்பின் ட்ராக்னு எடுத்து பெருசா வேலையே செய்யல. போன தடவை பாரு ஜடேஜா, அஸ்வின் 28 பிரச்சனையே அதுதான். போன சீசன் அதான் 28 கோடி போட்டு 2 பேர் சேர்த்து ஒரு 8 ஓவர் போட முடியல. இப்போதைக்கு எத்தனை ஃபாரின் இருக்கான்? பிரிவிஸ் 1, 101, எலிசா கணக்கு வச்சுக்கிட்டா 3, ஒரு ஃபாரின் வேணும். மேபி யார் இருக்கா? கேம்கிரீன் எடுத்து என்னடா பண்ண போறீங்க? கேம்கிரீனுக்கு ஸ்லாட் இருக்கா? கேம்கிரீன் எடுத்தா நம்பர் 4 உனக்கு அந்த ஊர்வில் ஸ்லாட்டுக்கு, ஏன்னா ஊர்வில் உனக்கு ஹிட்டர் தான். ஊர்வில் ஸ்லாட்டுக்கு வேணா கொடுக்கலாம், ஊர்வில் ஸ்லாட் கொடுக்கலாம். அப்போ ஃபினிஷர் இல்லையா? ஃபினிஷருக்கு வந்துட்டு நீ ஊர்வில் தான் ஆடணும் மறுபடியும். இல்ல லியம் லிவிங்ஸ்டன் வந்து ரன் அடிக்கலனாலும் அட்லீஸ்ட் அவனை ஃபினிஷர் கணக்குல வச்சுக்கலாம். சார் நமக்கு ஃபினிஷிங்ல பாத்தீங்கன்னா தூபே, தோனி, எனக்கு அங்க ஒரு ஆள் கரெக்டா நின்னு அடிக்கிற மாதிரி வேணும். தூபே நின்னுக்குவான், நம்மால் வந்துட்டு ஃபிளாஷி தான். தோனிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யாருமே இல்லையே. ஆக்ஷன் லிஸ்ட்ல இருக்க யாராவது ஃபினிஷர் சொல்லு. எனக்கு என்ன தோணுது, கேம்கிரீன் ஓகே, நீ கேம்கிரீன் எடுக்கலாம் கூட. உனக்கு எனக்கு ஒரு
பேட்ஸ்மேன் கிடைக்கணும். ஆல்ரவுண்டர் யார் யார் இருக்கானா, வனிந்து ஹசரங்கா, அட்கின்சன், வெங்கடேஷ் ஐயர், லியம் லிவிங்ஸ்டோன், வியான் முல்டர், ரச்சின் ரவீந்திர, இவ்வளவுதான் ஆல்ரவுண்டர் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஃபர்டு இதுல இருக்காங்க. அப்படின்னா எனக்கு ஒரு சோல் பேட்டர் ஹிட்டர் வேணும். அப்படி போலாமா? பேட்ஸ்மேன்ல யாரு? கான்வே தேவையில்லை, மிகவும் வாய்ப்பு இல்ல. கிரீன் இருக்கான், மில்லர் இருக்கான். மில்லருக்கு இது சும்மா இது எடுப்பாங்களான்னு தெரியல. மில்லர் எடுக்கலாம், தப்பு. எல்லா இந்த சேனல்லையும் டேவிட் மில்லர் ரொம்ப தான் ரைட் ஆஃப் பண்றாங்க. அவன் முடிஞ்சு போன பிளேயர். மில்லர்லாம் நல்ல பிளேயரா. ஏடா நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து விளையாண்டுருக்கேன். இன்னும் நல்லா தான் விளையாடுறான். சென்னையில ஏதோ சென்னையில இன்னும் 150 ட்ராக் மாதிரி நீ வச்சிருந்த பேட்டிங் அவ்வளவுதான் அடிக்க முடிஞ்சது. வர்றவன்லாம் ஈஸியா 10 ஓவர் 11 ஓவர்ல அடிச்சுட்டு போயிட்டு இருந்தானுங்க. என்ன பண்றாங்க மில்லரை? தெரிஞ்சு மில்லர் கரெக்டா ஸ்லாட்டின் ஆகும். இந்த 2 பிளேயர் எடுத்துடலாம். சர்ஃப்ராஸ் ஏன் சர்ஃப்ராஸ் கான் என்ன தப்பு பண்ணிட்டான்னு யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவன் ஒரு டீசென்டான T20 பேட்ஸ்மேன்ரா. T20 பேட்ஸ்மேன். ராம் ஷாட் அடிப்பான், ராம் ஷாட் அந்த மாதிரி விளையாடுவான். மேபி இப்ப ஒருவேளை டெஸ்ட்ல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கறனால அவனோட T20 ஸ்கில்ஸ் போயிருச்சுன்னு நினைக்கிறாங்களே என்னவோ. எப்படிடா போவோம்? பவுலிங்னா கூட சரிங்களா? அப்படிதானடா போயிட்டு இருக்கு. இப்போ டெஸ்ட்டுக்கே ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் டெஸ்ட் ஸ்குவாடே செலக்ட் பண்றானுங்க. சார் அது வேற கதை. அத கம்பீர் அடிக்கிறாங்க. ஐபிஎல் விளையாடுறாங்க. எதுக்கு இவர் தூபே பிளேயிங் லெவல்ல எதுக்கு ஆடுறாருன்னு தெரியல. ஆமா நம்ம பேட்டிங் ஆடுறவங்க பவுலிங் போட மாட்டாரு. சரி ஒரு பவுலிங் போடல விட்டுரு. பேட்டிங் சிச்சுவேஷன் வரப்ப பேட்டிங் அக்சர் எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் எரியுது. அக்சர் வந்து சரி 2 விக்கெட் போயிருச்சுன்னு அக்சர் இறக்கி விட்டாங்கன்னா கூட ஓகே. ஒரு விக்கெட் உனக்கு இருக்குடா நைட் வாட்ச்மேன். எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் அவங்க கரெக்டா அந்த டைம்க்கு வந்திருந்தாங்கன்னா அடிச்சிருப்பாங்க. இங்க கேரியும் பண்ணணும், விக்கெட்டும் போயிருச்சு, பிரஷர் ஆயிடுச்சுன்னா ஆட போய் நாசமா போச்சு. அது சரி ஓகே. சென்னை வந்து சென்னைக்கு ஸ்பின் வேணா ஸ்ரேயஸ் கோபால் கூட இருக்கான். அதான் பியூர் பேட்டர் இவனுக்கு அதாவது வந்து கம்போஜுக்கு பேக்கப்பா இவன் கூட இருக்கான். குர்ஜப்னீத் இருக்கான், முகேஷ் குமார். இந்தியன் பவுலர்ஸ் பேக்கப் இருக்குடா. ஓகேவா? ஸ்பின்னர் கூட ஓகே, ஒரு ஸ்பின்னர் இருக்கான் ஸ்ரேயஸ் கோபால். வேணும்னா ஒரு ஸ்பின்னரே ஒரு ஆல்ரவுண்டர் பினிஷர் எடுக்கணும். அடிச்சு ஆடக்கூடிய ஆல்ரவுண்டர் நின்னு அப்புறம் போய் பினிஷ் பண்ற மாதிரி இருக்க கூடாது. வந்து ஃபர்ஸ்ட் பால்லே அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேட்டரி இவனுங்க எடுக்கணும். சர்ஃப்ராஸ் கானும் மில்லரையும் எடுத்து உள்ள ஸ்லாட்டிங் பண்ணிக்கணும். பேட்டிங் தான் எனக்கு ஸ்ட்ரென்த் பண்ணும். நீ பவுலிங் அதாவது நூர் அகமது வந்துட்டு ஒரு ஃபாரின் ஸ்லாட் உனக்கு ஃபில் பண்ற ஒரு ஸ்பின்னர். அதுக்கு காரணம் ஒரு எக்ஸ்பேக்டர் தான். இல்லாட்டி அங்க ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வச்சுட்டு அந்த ஃபாரின் ஸ்லாட் ஏதாச்சும் ஒரு ஃபாரின் அருமையான பவுலரா, அருமையான பவுலர் தான். ஆனா ஃபில் பண்ற ஸ்லாட் பாரு, ஒரு ஃபாரின் ஸ்லாட். எனக்கு அவங்க ஒரு ஹிட்டர் தேவைப்படுறாரு. அவன் ஒரு இப்ப மத்தவங்கள மாதிரி இப்ப அஸ்வின் ஜடேஜா மாதிரி இப்ப அஸ்வின் ஜடேஜா 10 மேட்ச் போடுறாங்கன்னா ஜடேஜா ஒரு 2-3 மேட்ச் வந்து 3 விக்கெட்ஸ் மாதிரி எடுப்பாங்க. மித்த மேட்ச் எல்லாம் கண்டெயின் பண்ணுவாங்க. ஆனா 100 கண்டெயின் பண்ற இல்ல, அவுட் அண்ட் அவுட் விக்கெட் டேக்கர். ஆமா இல்ல 100 வந்து மேட்ச் வின்னர் தான். ஆனா அந்த ஸ்லாட் எனக்கு வந்து மத்த இடத்துல நான் எனக்கு அது இடிக்குது இல்ல. அந்த ஸ்லாட் ஒரு ஃபாரின் அவங்கதான் ஐடியா, அதாவது அவங்கதான் ஐடியா பண்ணி ஃபில் பண்ணணும். ஆமா எனக்கு வந்துட்டு லோவர் மிடில் ஆர்டர் வேணும்னா எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் போயிட்டா கச்சக்கச்சன்னு கிடைப்பாங்க. யாராச்சும் ஒருத்தர் கிடைப்பாங்க. ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கலாம். ஆனா இந்தியால உனக்கு லோவர் மிடில் ஆர்டர் வேணும்னா எவ்வளவு கஷ்டம். உனக்கு ஒரு பேட்ஸ்மேன் தேவைப்படணும் அப்படிங்கிறப்ப அதத்தான் ஜடேஜா ஃபில் பண்ணி 18 கோடி வச்சிருந்தாரு. அவரை வரட்டி விட்டோம். பேட்ஸ்மேன்ஸ் யாரு இல்ல. ஆமா தோனி பினிஷராவே இனிமேல் கன்சிடர் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டாங்க. அவன் பாக்கறதுக்கோசரம் வர்றாங்க அவ்வளவுதான். ஆமா ஒரு அலங்கார பிளேயர். ஃபாஸ்ட் பவுலிங் வேணா இறக்கி விடுங்க தலைவன் 2 அதுக்குதான் எனக்கு கூட போன சீரீஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான். தூபே இருக்கிற வரைக்கும் இவர் இருப்பா. அப்படி அவங்க ஒரு கால்குலேஷன்ல போவாங்க. ஸ்பின் போட்டா தூபே அடிப்பான், ஃபாஸ்ட் பவுலர் போட்டா தோனி அடிப்பாரு. ஆனா அடிக்கவே போட்டிருந்தாங்க. ஏதாவது ஒண்ணு அவங்கதான் பிடிக்கணும். அதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒவ்வொரு டீமுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு போய் ஆக்ஷன் பிளேயர்ஸ் லிஸ்ட பார்த்தா டைம் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு வந்து ஒரு டீமோட ஸ்குவாட் என்ன மிஸ் ஆகுது, யார் வேணுங்கறது ஜெனரலா சொல்லிடலாம்.
ஆ. கடைசியில போயிட்டு அந்த ஆக்ஷன் லிஸ்ட் இருக்கு. அதுல யார் யாரெல்லாம் எந்தெந்த டீம்லாம் ஐ பண்ணுங்கிறத அப்புறம் கடைசியில பார்த்துக்கலாம். ஓகே. ஓகேவா? இப்ப சிஎஸ்கேக்கு தேவையானது இதா சொல்லியாச்சு. ஒரு ஃபினிஷர் வேணும். மேபி ஏதாவது பேட்டிங் ஓகே தான். இவனுக்கு கூட வச்சிருக்கான். பேட்டிங் கூட அந்த ராமகிருஷ்ணா கோஷ் எல்லாம் பேக்கப்பா வச்சிருக்காங்க. ஊர்வில் இல்லனா கூட. டேய் நமக்கு வந்த உடனே உனக்கு நீ கப் அடிக்கிற மாதிரி ஆடணும்னா உனக்கு கன் பிளேயர் வேணும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. இந்த பேட்டிங் லைனப்பே உனக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் தான். எக்ஸ்பெரிமெண்ட் தான். கரெக்ட் தான், கரெக்ட் தான். எக்ஸ்பெரிமெண்ட் தான். இதுவும் வந்து போன வருஷம் அடிச்சதுனால கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. பட் சஞ்சு வந்தது அடிஷன் தான். சஞ்சு வந்தது அடிஷன் தான். ஆமா. சரி அந்த 43 கோடி இருக்குடா. 43 கோடி இருக்கு. ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு டெத் பவுலர். டெத் பவுலர் யாரு இருக்கா? அதான மேட்டர். யாரும் இல்ல பெருசா. டெத் பவுலர் வேற யார்? பத்திரியானாக்கு தான் மறுபடியும் போடும். அவரை எடுத்து எங்க ஆடுறது? ஆல்ரவுண்டர் ரசலும் போயிட்டானுங்க, மேக்ஸ்வெலும் போயிட்டானுங்க. மேக்ஸ்வெல் இருந்தானா அழகான அருமையான ஃபிட் ஆயிருந்திருப்பான். 2 பேரும் டெத் ஓவரும் ரசல் போட்டு ஏமாத்திடுவான். மேக்ஸ்வெல் உனக்கு ஸ்பின் பண்ணா ஸ்பின் எடுக்க முடியாதுன்னு வச்சுக்க. வெங்கி எல்லாம் எடுக்கிறாங்க. வெங்கி எதுக்கு நம்பர் 4ல ஸ்லாட் ஆவான். யாருக்கு பதிலா ஸ்லாட் ஆகலாம்? ஊர்விக்கு பதிலா ஸ்லாட் ஆகலாம். ஆனா அவனுக்கு பணம் கொடுக்கணுமே. என்னாச்சுடா? ஹலோ கோபி இருக்கியா? ஏய் ஏய் இருக்கியாடா? என்னாச்சுடா? நான் இது கட் ஆயிட்டேனா? ஹலோ ஹலோ ஹலோ. சரி அடுத்த டீமுக்கு போவோம். இந்த 43 கோடியில யார் யார் எடுக்கலாம்னு பார்ப்போம். ஆல்ரவுண்டர்ஸ் அசரங்கா எடுக்க வாய்ப்பில்ல. வெங்கடேஷ் ஐயர் எடுத்தாங்கன்னா நம்பர் 4ல தான் போடணும். லியாம் லிவிங்ஸ்டன் வேணா எடுக்கலாம். வியான் முல்டர் கூட எடுக்கலாம். என்னடா கட் ஆயிட்டான்? சரி ஓகே. நம்ம அது வரைக்கும் நம்ம இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பார்ப்போம்.